நீ வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி செம்ம சொல்லப்போனா சாங்ல செம்மையா பாடியிருக்காப்ல ஆளு. நம்ம உள்ள இருக்கும்போதே நம்ம நிக்சன் வந்துட்டு வேற லெவலான சாங் பாடியிருப்பாப்ல. அந்த சாங் எல்லாம் கேட்கும்போது ஆனா நம்ம வைப்ல வந்துட்டு இந்த சாங் வந்து விட்டுருக்காரு சொல்லப்போனா. இந்த சாங் வந்துட்டு சூப்பரா தான் இருந்துச்சு சொல்லப்போனா. நான் ஃபுல் சாங் கேட்டிருந்தேன். அந்த சாங் வந்துட்டு சூப்பரா தான் இருந்துச்சு சொல்லப்போனா. அந்த சாங் வந்துட்டு நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கும்போதே அந்த சாங்லாம் போட்டிருந்திருப்பாங்க. நீங்க உங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக் பாஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு லைவ்ல பார்த்துருந்தா தான் ஃபுல் பாட்டு நம்ம பார்த்துருக்க முடியும். அண்ட் ப்ரோமோ அண்ட் எபிசோட்ல வந்துட்டு நம்ம ஃபுல் வீடியோ காமிச்சிருக்க மாட்டாங்க சொல்ல போனா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம நிக்சன் வந்துட்டு அந்த சாங்கு நடராஜனின் நாட்டியமாட அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையா இருந்துச்சு சொல்லப்போனா. அந்த இது வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங்கு, அந்த பிளேயிங்கு, அந்த வைபு, அந்த மியூசிக் எல்லாம் வேற லெவலா இருந்துச்சு சொல்லப்போனா அந்த நம்ம பார்த்திபன் அண்ட் அந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அந்த நிக்சன் தலைவர் நிக்சன் சொன்ன மாதிரியே நான் உள்ள இருக்க எல்லாத்தையுமே நான் கூப்பிடுவேன். அவர் வந்துட்டு வெளியில நம்ம பிக் பாஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம கமல்ஹாசன் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, நான் எல்லாத்தையுமே கூப்பிடுவேன், நான் என் சாங் ரிலீஸ் ஆகும்போது கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே உள்ளுக்குள்ளேயும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுதான் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனா. நம்ம விஷ்ணு ப்ரோ, நம்ம விஜய் ப்ரோ, அர்ச்சனாக்கா எல்லாத்தையுமே அர்ச்சனாக்காவுக்கு இதில் வந்துட்டு நம்ம உங்கள் குரூப்பை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க, எதுக்கு உங்கள் குரூப்பை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருந்துருப்பாங்க. அது வந்துட்டு நிக்சன் வந்துட்டு நான் அப்படிலாம் இல்லை, நான் எல்லாத்தையுமே கூப்பிட்டேன். அர்ச்சனாக்கா ஏன் வரலன்னா இவங்க வந்துட்டு ஃபேன் மீட் வச்சுருக்காங்க, அதனால மூஞ்சி ரிவீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அண்டு நம்ம விஷ்ணு ப்ரோ கூப்பிட்டா அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வெளியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம பிராவோ கூப்பிட்டுருந்தேன், நான் அவர் துபாயில் இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதனால அவரும் வரலன்ட்டாரு. நம்ம விஜய் ப்ரோ திருச்சியில் இருக்காராம், நம்ம ஏரியா திருச்சி, அவரும் வரல அப்படின்ட்டு சொல்லிட்டாப்ல. அதனால நம்ம நிக்சன் இருந்துக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்தது வந்துட்டு நம்ம விக்ரம், ஜோவிகா அண்டு நம்ம பூர்ணிமாலாம் லைவுக்கே வரல. நம்ம சொல்லப்போனா அதெல்லாம் எங்கத்த போய் சொல்றதுன்னு தெரில. சொல்லப்போனா பயந்துகிட்டு எதுவும் வரலையா, இல்லை என்ன ஆச்சு, லைவுக்கு காணாம இவங்கெல்லாம் எங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கே வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டே கிரியேட் ஆயிடுச்சு. சொல்லப்போனா எங்கேயா போனீங்க நீங்களாம், இத்தனை நாள் எங்கேயா போனீங்க, இன்னைக்கு தான் நீங்க கூட்டு சேர்ந்தே நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ஷயா எல்லாருமே அப்படியே அந்த புல்லிங் கேங்ஸ்லாம் ஒன்னா குமிஞ்சு அப்படியே குப்பையை ஒரு இடத்துல கொட்டி வைப்போம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனா நான் பார்த்தோன்னே ஐயோ ஷாக் ஆயிட்டேன், என்னடா புல்லிங் அங்கே மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா, எதுக்கு நீ சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சு நான் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே நடராஜனின் நாட்டியமாட அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங்கு. ஆனால் சாங்கை பொறுத்த வரைக்கும் வேற லெவலியா. சாங்கை நான் குறையே சொல்ல மாட்டேன், செம்ம சாங்கு, மோட்டிவேஷன் சாங்கு, சூப்பர் சாங்கு. சொல்லப்போனா அந்த சாங்கை மாதிரி எந்த சாங்குமே இல்லை சொல்லப்போனா. ஆனால் அந்த சாங்கு மியூசிக்கு நம்ம நிக்சன் ப்ரோவோட நம்ம வாய்ஸு, நம்ம நிக்சன் ப்ரோ சொன்ன மாதிரி ஆனால் சொல்லிட்டாப்ல, நான் வந்துட்டு இப்போ கேங்லாம் நான் கூப்பிடல, நான் எல்லாத்தையும் தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூஞ்சில் அப்படியே நம்ம மாயா மூஞ்சில் அப்படியே கறியை பூசிட்டு நம்ம பூர்ணிமா மூஞ்சில் சாணி எடுத்து அப்பி விட்டு அந்த மாதிரி தான் சொல்லப்போனால் நம்ம நிக்சன் பேசியிருக்காப்ல. ஏன்னா நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்டர்வியூ கேட்பாங்க, சொல்லப்போனால் நீங்கள் வந்துட்டு ஏன் பிள்ளைங்க மட்டும் கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம நிக்சன் வந்துட்டு அந்த பதிலை சொல்லிட்டு வேற லெவலான பதில் சொல்லியிருப்பாப்ல. சொல்லப்போனா செம்ம தான். ஏன்னா இந்த பாட்டை வந்துட்டு நம்ம பார்த்திபன் தான் நம்ம ப்ரொடியூசன் பண்ணாரு சொல்லப்போனா. ஏன்னா அவர் தான் நம்ம நிக்சன் இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட பார்த்துருப்போம். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணது நம்ம பார்த்திபன் ப்ரோ தான். நம்ம பார்த்திபன் ஆறுங்கிறது நான் சொல்கிறேன், நம்ம ஆக்டர். நம்ம வந்துட்டு அவர் ஆக்டரு, அவர் இப்போ ரீசெண்டாக எந்த மூவியுமே பண்ணுறதில்ல சொல்லப்போனால். அவர் மூவியை விட்டு நானே வெளியிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு. அண்ட் இப்போ பார்த்தா நிக்சன் கூட இருக்காரு. சொல்லப்போனால் நிக்சன் கூட நிக்சன் வந்துட்டு நம்ம பார்த்திபன் கூட ஜாயின் ஆகி அந்த வேற இண்டஸ்ட்ரியில் அப்படியே போகிற மாதிரி அப்படி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது சொல்லப்போனால். ஆனால் சாங் வேற லெவலு வெறித்தனம்.